ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான ஜென்னி அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். படத்தோடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னா, மகேஷ் அப்படின்றவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தான் பையனையும் கூட்டு போயிருக்கிறாரு. போன இடத்துல ஒரு மரப்பாச்சி பொம்மை ஒன்று அந்த பையனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பையன் அந்த பொம்மையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறான். அந்த பொம்மை இவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த பொம்மைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அந்த பொம்மையில் இருக்கக்கூடிய ஆன்மா ஏன் இவங்களை கொல்ல பார்க்குது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மகேஷ் அப்படின்றவருக்கு சொந்தமான சைட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தொடங்குதுங்க. ஜேசிபியை வச்சு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜேசிபி மால் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி மால் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு டிரைவரும் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஜேசிபி பக்கெட்ல இருந்து மண்ணெல்லாம் கீழே கொட்டுதுங்க. அதுல இருந்து ஒரு பொம்மையும் விழுது. அதே சமயம் கோர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டே ஆர்டர் வந்திருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு மேல லீகல் பிரச்சனை இருக்கிறதுனால தற்காலிகமா இங்க எந்த ஒரு பணியுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால மகேஷும் பாத்தீங்கன்னா சரி ஓகே எல்லாத்தையும் தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு ஒர்க்கர்ஸ் எல்லாம் கிளம்ப சொல்லிடுறாரு. கூடயே மகேஷ் தன்னோட பையனையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு. பையன் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தவன் கரெக்டா அந்த பொம்மையை பார்க்கறான். அந்த பொம்மையை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒர்க்கர்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு சரி வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது அப்படின்னு கேட்க, இது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கிடைச்சதுப்பா அப்படின்றான். அதை தூக்கி போட்டு வாடா போலாம் அப்படின்னு சொல்ல அவன் அதை தூக்கி போடாம அதை கையோட எடுத்துட்டு கார்ல வந்து உட்காந்துடுறான். அப்படியே அப்பனும் அவனும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மனைவி கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி பையனுக்கு பர்த்டே வருது இல்லையா, அதனால கையோட நீங்களே வந்து அவனை ஷாப்பிங் கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை ஆல்ரெடி நான் ஒரு மாதிரி மென்டல் டென்ஷனில் இருக்கிறேன், வேலை எதுவுமே ஆகலன்ட்டு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாருங்க. பார்த்தா இவன் பொம்மையோட உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏண்டா அதை அங்கேயே தூக்கி போட்டு வர சொன்னால் அதை அப்படியே தூக்கிட்டு வருவியா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கிட்டையும் வராங்க. கேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாரு. அவர் மாலை போட்டிருக்கிறாருங்க. அவர் கேட் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போகிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. செக்யூரிட்டியோட உள்ளுணர்வு தோணுதுங்க சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பெருசாக அவரும் கண்டுக்கல. பையன் பார்த்தீங்கன்னா கையில் பொம்மையை வச்சுக்கிட்டு விசித்திரமாக ரியாக்ட் பண்ணிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறான். ஆக்சுவலாக இந்த வீடு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. மகேஷ் இந்த வீட்டை ரொம்ப ஆசைப்பட்டு கட்டினாருங்க. இந்த வீட்டுக்கு குடும்பத்தோட குடி வந்து 1 மாதம் தாங்க ஆகுது. இந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா மகேஷோடைய மனைவி, இவங்களுடைய பையன், அதுக்கப்புறம் மகேஷோடைய மாமனார் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா மகேஷோடைய மனைவி ஏதோ ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கையில் என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்க, இது பொம்மை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் கிடைச்சதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, இப்படி தான் கீழே கிடக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வருவியா, அதை தூக்கி போட்டு வீட்டுக்குள்ள வாடா போட அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பெரியவங்க கிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்னு கேட்க, உடனே சந்துருவோட தாத்தா வந்து நீ உள்ள போமா நான் என்னன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி குர்ரா நீயே வச்சுப்பியாமா நான் க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் க்ளீன் பண்ணுறாருங்க. க்ளீன் பண்ணிட்டு அடடே இது மரப்பாச்சி பொம்மை ஆச்சு அப்படின்னு சொல்ல, மரப்பாச்சி பொம்மைனா என்ன தாத்தா அப்படின்னு கேட்க, அந்த காலத்தில் சின்ன பசங்கள்லாம் வச்சு விளையாடக்கூடிய ஒரு டாய்டா. இந்த காலத்து பசங்க அவெஞ்சர் ஸ்பைடர்மேன் கேட்குறீங்க, ஆனால் அந்த காலத்தில் இதை வச்சு தான் எல்லாரும் விளையாடுவாங்க. குறிப்பாக பெண்கள் இதை வச்சு விளையாடுவாங்க. பாவாடை தாவணியெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் ஒரு பொண்ணு இந்த மரப்பாச்சி பொம்மையை வச்சிருக்கும் போது அந்த அழகே தனி அழகுடா. பொண்ணுங்க தான் இந்த டாயெல்லாம் வச்சு விளையாடுவாங்க, உனக்கு எதுக்குடா இது அப்படின்னு கேட்க, தாத்தா அதை கொடுங்க அது எனக்கு வேணும் நான் யாருக்கிட்டையும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த மரப்பாச்சி பொம்மையை வாங்கிட்டு இவன் போயிடுறான். அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம சந்துருவோட அம்மா வந்து ஆப்பிள் கட் பண்ணி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இவன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிப்பான். ஆனால் அந்த பொம்மை கூட விளையாடிக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடறான். அதுக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேனாமா, எனக்கு இன்னொன்று தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நீயே போய் எடுத்துக்க போ அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு சந்துரு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் விளையாடிட்டு ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணலான்னு கத்தியை வச்சு கட் பண்ணுறாங்க. அப்போ கத்தி அவன் கையில் பட்டு அப்படியே ரத்தம் அந்த மரப்பாச்சி பொம்மை மேலே தெரிக்குது. ரத்தம் பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை ஆக்டிவேட் ஆன மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. வலியால் இவன் துடிக்க ஆரம்பிக்கிறான். உடனடியாக சந்துரு வந்து உன்னை ஆப்பிள் சாப்பிட தானே சொன்னான், உன்னை யாரா இதெல்லாம் பண்ண சொன்னான், எதுக்குடா கத்தியெல்லாம் எடுத்து கட் பண்ண அப்படின்னு மருந்து போடுறாங்க. இவன் வலிக்குது அப்படின்றான். சரிவா அப்பா கிட்ட படுக்க வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு மகேஷ் பார்த்தீங்கன்னா சந்துருவை தூக்குறாருங்க. அப்பா அவன் மரப்பாச்சி பொம்மையும் கையில் எடுத்துக்கிறான். தக்காளி தூக்கவே முடியலங்க. 2 பேர்த்தோடைய கணக்குறான். என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் படுக்க வச்சிடறாருங்க. இவனும் அந்த மரப்பாச்சி பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே படுத்து கிடக்கிறான். அதுக்கப்புறம் இவன் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. ராத்திரி சந்துருவோட தாத்தா வந்து அந்த பொம்மையை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவனை தூங்க வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அந்த பொம்மை வந்து ஆக்டிவேட் ஆகி அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை எடுத்துகிட்டு கண்ணாடி கிட்ட வந்து நிற்கிறான்.
நிற்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் அவனுடைய முகத்துக்கு பதிலாக ஒரு பொண்ணோடைய உருவம் தெரியுது. அதுவும் ஒரு சின்ன பொண்ணோடைய உருவம். அதுவும் அவனோட ஏஜ் பொண்ணு தாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 9 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு என்னை பார்த்து நீ பயப்படாத, என் பேர் ஜென்னி, இனிமேல் நான் சொல்கிறத கேட்டு தான் நீ நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்கிற வார்த்தையில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறான். ஸோ இவனோட உடம்புக்குள்ளே அந்த ஆன்மா பூந்துருதுங்க. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் மகேஷ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. அப்போ டை கட்டிக்கிட்டு இருக்கும்போது இவன் டக்குன்னு வந்து பின்னாடி ஏறிக்கிறான். எப்போதுமே இவன் இந்த மாதிரி வந்து விளாடுவான் அப்படின்றது வந்து மகேஷுக்கு தெரியும். அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாரு. திடீர்னு கழுத்தில் இருக்கக்கூடிய டையை போட்டு இறுக்கி தன்னுடைய அப்பாவே சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மனுஷன் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கிறாரு. மூச்சு விட முடியல, அப்படியே கதறிக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு மகேஷோடைய மனைவி வந்து ஜஸ்ட் மிஸ்ல உயிரை காப்பாத்துறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சாரிம்மா நான் சும்மா விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இதுல ஏடா விளையாடுவ, டையை பிடிச்சி கழுத்தை இருக்குன்னா என்ன ஆகுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்ல, சாரிம்மா நான் விளையாட்டுக்கு தான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி விடு, சின்ன பையன் அப்படின்னு சொல்ல, என்னங்க அவன் தான் இப்படி பண்றானா, நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது, இல்லை எப்போதுமே நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி வந்து ஜம்ப் பண்ணி கொஞ்சம் நேரம் விளாடுவான். ஸோ அந்த மாதிரி தான் விளாடுறான்னு நானும் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் நான் வரதுக்கு லேட் ஆயிருச்சுன்னா என்ன இருக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது, சரி வீடு சின்ன பையன் தானே அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்கங்க. அவங்க கிட்டே இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். இவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், சத்தம் கேட்குதே அப்படின்னு மகேஷும் மகேஷோடைய மனைவியும் பார்க்குறாங்க. வீட்டுக்கு பாண்டி அப்படின்ற ஒரு ரவுடி பையன் வந்திருக்கான். அவன் மகேஷை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னுடைய அப்பாவையெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவன் எக்கத்தலமாக பதில் சொல்கிறான். கார் இருக்கே அப்படிங்கும்போது, கார் இருக்கும் ஆனால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறான். உடனே மகேஷ் கதவு கிட்ட வந்து உள்ள போட அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை தனியாக கூட்டிட்டு போயிட்டு, எதுக்கு வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை ஒரு பிரச்சனை காரணமாக ஜெயிலுக்கு போயிட்டேன், ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என் கூட இருந்த அல்லக்கைங்களும் இல்லை, செலவுக்கு காசும் இல்லை, அதனால எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இனிமேல் வீட்டு பக்கமெல்லாம் வராத, நானே வந்து உனக்கு பணம் தரேன், நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி மகேஷ் சொல்லிடுறாருங்க. இந்த பாண்டி அந்த இடத்துலேருந்து கிளம்பும்போது, பரவாயில்லையே இந்த வீட்டை இவன் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறான், தங்க முட்டை வைக்கக்கூடிய ஒரு கோழி தான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. ஸோ மகேஷ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறதுனால இந்த ரவுடி பாயில் ஒரு காலத்தில் கூட வச்சுருந்துருப்பாரோ, ஸோ அதனால் பெண்டிங் அமௌண்ட்டெல்லாம் கேட்கறதுக்காக வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம மகேஷ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு பணம் எடுத்து அது ஒரு கவருக்குள்ளே வச்சு இந்த ரவுடி பையை பாண்டிக்கு கொடுக்கறதுக்காக கிளம்புறாருங்க. இப்போ வீட்டில் எப்போ பார்த்தாலும் சந்துரு இந்த பொம்மையை வச்சே விளையாடிக்கிட்டு, அதனால சந்துருவோட தாத்தா அந்த பொம்மையை குர்ரா அப்படின்னு வாங்குறாரு. உடனே அவன் தாத்தாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. தாத்தா கீழே விழுந்துடுறாரு. உடனே மகேஷோட மனைவி கிட்ட போயிட்டு, உன் பையன் என்ன தள்ளி விட்டான்னு சொல்ல, இருங்க என்னன்னு கேட்குறேன் அப்படிங்கும் போது, அது இல்லை எவ்வளோ பெரிய மனுஷன் என்ன தள்ளி விடுற அளவுக்கு அவனுக்கு எப்படி பலம் வந்தது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கும் போது, எனக்கும் ஒன்றும் புரியலப்பா, அவனோட பிஹேவியரே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு மகேஷோட மனைவி சொல்றாங்க. மகேஷ் பாண்டியை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு பணம் கொடுத்துட்டு, இனிமேல் பணம் வேணும்னா எனக்கு கால் பண்ணு, நேர்லலாம் வராத அப்படின்னு சொல்ல, சரி சார் எப்போ வீட்டை கட்டினீங்க அப்படின்னு சொல்ல, 1 மாதம் தான் ஆகுது அப்படிங்கும் போது, ஜாலியாக இருக்கீங்க போல அப்படிங்கும் போது, நான் எங்கே ஜாலியாக இருக்கேன், இந்த வீட்டுக்கு குடி வந்ததுலேருந்து என்னோட பிஸ்னஸ் எதுவும் சரி வர போகிறது கிடையாது, நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இப்போ மகேஷை பார்க்கறதுக்காக ஏரியால இருந்து சில பேர் வந்திருக்காங்க. அவங்க கிட்டலாம் அப்படியே வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது, மாடியில் பார்த்தீங்கன்னா சந்துரு இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு அங்கே டிஸ்ட்ரிக்டாக கட்டப்பட்டிருந்த பொம்மை அப்படியே கலண்டு மகேஷோட தலையில விழ போய் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல சைட்ல விழுந்து உடையுதுங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பையன் கண்ணால் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொம்மை கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா மகேஷோட தலையில விழுந்து மண்டை ஓப்பன் ஆயிருக்கும். கயிறு அருந்து விழுந்திருந்தா கூட ஓகே, அதுவே கம்பியில் ஸ்ட்ராங்காக கட்டிருந்துச்சு, அது எப்படி விழுகும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறாங்க. சரி நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் மகேஷோட மனைவி உள்ளே போகிறாங்க. தாத்தா நின்று யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. ஏன்னா அவருக்கு ஏதோ ஒன்று தோணுதுங்க. உடனே இந்த பையன் முறைக்கிறத பார்த்து பயந்து கேட்டுக்கிட்டே நின்றுக்கிறாரு. ராத்திரி ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ்க்கு தூக்கமே வரமாட்டேது. அந்த நேரம் பார்த்து பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக தூங்குறதுக்கு பயமாக இருக்குது, உங்கள் கூட படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் நடுவில் படுத்துக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு அவங்க அம்மாவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஆக ஆரம்பிக்குது. எழுந்திரிச்சு வாஷ்ரூம் போயிடுறாங்க. அப்போது நம்ம சந்துருவோடைய அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு பெட்ஷீட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருடைய முகத்தை மூடி பெட்ஷீட்டுக்குள்ளேயே வச்சு இறுக்கி கொல்ல பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அதாவது சந்துருவோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜென்னி அப்படின்ற பொண்ணுடைய ஆன்மா மகேஷை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. கரெக்டாக நம்ம மகேஷோடைய மனைவி வாஷ்ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே டக்குன்னு விட்டுருது. இந்த விஷயத்தை மகேஷ் சொல்லும் போது, நீங்கள் கனவு கண்டிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல அப்படிங்கும்போது, இது கனவு இல்லை பட் உண்மையிலேயே நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சந்துரு நான் என் ரூம்லேயே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து போகிறான். ஸோ இவங்க 2 பேருமே அவங்களோட பையனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பையனோட நடவடிக்கை எல்லாமே ரொம்ப மர்மமாக இருக்கு அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் செக்யூரிட்டி சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்ட பேசுகிறாரு. என்னப்பா பேசணும், உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட, செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா நான் வேலையை விட்டு நிற்கிறேங்க ஐயா அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, சம்பளத்தில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, எனக்கே இங்கே
இங்கிருந்து வேலை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் தான் போகிறேன் அப்படிங்கும்போது, அப்புறம் ஏன் போகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்கய்யா என்னுடைய முன்னோர்கள்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும். இந்த வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தோணுது. இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு துர்சக்தி இருக்குதுங்கய்யா, நான் இங்கே இருக்கிறது நல்லதில்லைன்னு எனக்கு தோணுது, அதனால தான் நான் இங்கேருந்து போகிறேன்றேன் அப்படின்னு சொல்ல, அது என்னது எதுனாலும் ஓப்பனாக சொல்லு அப்படிங்கும்போது, அது வந்துங்கய்யா சரிங்கய்யா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அப்படின்ட்டு செக்யூரிட்டி விஷயத்த சொல்ல வராரு. மாடியிலேருந்து இந்த பையன் இறங்கி வரான். ஐயா நான் கிளம்புறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா தாத்தா புரிஞ்சுக்கிட்டாரு பேரன்கிட்ட ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்ட்டு. பேரனுக்கே தெரியாமல் பேரனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரூமில் அந்த ஒரு விஷயத்தை பார்த்துடுறாரு. இவன் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான். கண்ணாடி ரெஃப்ளெக்ஷனில் ஒரு பொண்ணோடைய உருவம் தெரியுதுங்க. உடனடியாக இந்த விஷயத்தை மகேஷ் கிட்ட சொல்லலான்ட்டு வராரு. அப்போ பின்னாடி நின்று அந்த பையன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வந்த விஷயத்த சொல்ல முடியாமையே அப்படியே உடம்பு சரியில்லாமல் கீழே விழுந்துடுறாருங்க. அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு மகேஷ் வந்து மகேஷோட மனைவி கிட்ட விஷயத்த சொல்கிறாரு. அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தார், ஆனால் சொல்ல முடியாமல் கீழே விழுந்துட்டாரு. தொடர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷம் நடந்துக்கிட்டே இருக்குது. இது எப்போருந்து நடக்குது அப்படின்னா, நம்ம பையன் எப்போ அந்த பொம்மையை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தானோ அப்பிருந்து தான். ஒருவேளை எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதா இல்லை மற்றவங்களுக்கே எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக வந்தாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கால் பண்ணி கேட்டால் யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பிரச்சனை மகேஷையும் மகேஷோட குடும்பத்தை சுற்றியும் தான் நடக்குது. அதனால் வீட்டில் ஒரு ஹோமம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்துருவை பார்த்திங்கன்னா ஒரு ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு வீட்டில் ஹோமம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹோமம் நடத்தும் போதே பார்த்திங்கன்னா இந்த சந்துருக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. உடனடியாக அவனோட பவரை பயன்படுத்தி அந்த ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறான். அங்கே இருக்கக்கூடிய மீன் தொட்டியை உடச்சி தண்ணியெல்லாம் வர வச்சு அந்த கண்ணாடி வந்து ஐயரோட தலையில் குத்த வச்சு ஏகப்பட்ட பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அந்த ஹோமம் வந்து நின்று போதுங்க. இந்த பாண்டி மகேஷை கூப்பிட்டு இங்கே நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறான். அந்த காரணத்தை கேட்டு மகேஷ் டென்ஷன் ஆயிருந்திருக்கிறாரு. பட் அது என்ன காரணம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லவே இல்லைங்க. இந்த பையன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியாமல் அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்து தீயை வச்சு கொளுத்தி விட்டுறாருங்க. இந்த பையன் பொம்மை எங்கே அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்ட பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மகேஷோடைய மனைவி பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, பையனும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான், உண்மையை சொல்லுங்கள் இங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் வந்து மகேஷ் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலாக மகேஷ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறாரு. தனக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் ஒரு அழகான வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்துப்படி ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ ஒருத்தங்க வீட்டை விற்கிறதா தகவல் தெரிய வருது. அங்கே போய் புரோக்கரை வச்சு பேசும்போது ஆரம்பத்தில் எங்களுக்கு அந்த வீட்டை விற்கணுன்ற எண்ணம் இருந்ததுங்க, இப்போது எங்களோட பிரச்சனை வேறு ரூட்டில் சால்வ் ஆகிடுச்சு, இது எங்கள் பரம்பரை சொத்து, நாங்கள் விற்கிறதா ஐடியாவில் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்துருக்காங்க. ஆனால் மகேஷ்க்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குது. புரோக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொஞ்சம் பணத்தை பாண்டி அப்படின்ற ஒரு ரவுடி பயலுக்கு கொடுத்தா அவன் பேசுகிற விதத்தில் பேசி எப்படியாவது இந்த டாக்குமெண்ட் சைன் வாங்க வச்சிருவான், அப்புறம் நீங்க சந்தோஷமா வீட்டை கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, இது நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்திருக்கிறாரு. நடக்கும் அப்படின்னு சொல்ல மகேஷும் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து பாண்டி அமைச்சிருந்திருக்கிறாரு. பாண்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் இந்த மாதிரி குழந்தையோட கழுத்தில் கத்தியை வச்சு ஒழுங்காக டாக்குமெண்ட்டில் சைன் போட்டு இல்லை கொண்டுருவான்னு மிரட்டி இருக்கிறான். ஸோ குழந்தையோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. அதே சமயம் மகேஷ் கொடுத்த பணத்தை அதிகமாகவே இருக்குது பணம், இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு பாண்டி கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை அசிங்கமாக பேசியிருக்கிறான். இதில் கடுப்பான ஜெனியோட அப்பா இவனை அட்டாக் பண்ணுறதுக்காக வரும்போது இவன் கத்தியை வச்சு ஜெனியோட அப்பாவை கழுத்தை கிழிச்சு கொலை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணி இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயே புதைச்சி வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஜெனியோட பொம்மை இருந்திருக்கு. அந்த பொம்மையை நம்ம பையன் எடுத்து தான் ஜெனியோட ஆன்மா நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்குது. உண்மையை சொல்லணும்னா நான் உங்களை மிரட்ட தான் பணம் கொடுத்தேன், கொலை சொல்லி பணம் கொடுக்கல, எனக்கே இந்த விஷயம் தெரியாது, அதனால தான் ஜெனியோட ஆன்மா நம்மளை பழிவாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்ல நம்ம மகேஷோட மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன காரியங்க பண்ணி வச்சிருக்கீங்க, அப்போ 3 பேர்த்தோடைய பணத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்ட்டு. மகேஷோட மனைவி சண்டை போட்டுட்டு பூஜை ரூமுக்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகேஷ்க்கு இந்த பாண்டி கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையனோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா விரட்டுறது எப்படின்னு எனக்கு தெரியும், அதனால் நான் வந்து ஒரு நல்ல மாந்திரிகவாதியை பிடிச்சி வச்சுருக்கேன், அவனை வச்சு இந்த மாதிரி பையனோட உடம்புல இருக்கக்கூடிய பேயை ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் மனைவிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக பதறி போயிடுறாரு. மனைவி நார்மலாக தான் இருக்காங்க. ராத்திரி பூரா நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் உங்களுடைய பாவத்தை போக்குறதுக்காக, என்ன பிரார்த்தனை பண்ணி என்ன பண்ணுறது, நீங்கள் அப்பேற்பட்ட பாவத்தை பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸுக்கு வந்து வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கால் பண்ணால் ஏதோ பொண்ணு சிரிக்கிற சவுண்டு தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கு. தாத்தானால கம்யூனிகேட் பண்ண முடியல. இப்போ நம்ம மகேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன், போலீஸ் மூலமாக சரண்டர் ஆயிடுறேன், ஸோ ஜெனியோட ஆன்மா இந்த இடத்துலேருந்து போயிடும், அதைத்தான் எதிர்பார்க்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்துரு மர்மமான முறையில் காணாமல் போயிடுறான். அப்போ பாண்டி கால் பண்ணி உன் பையனை நான் தான் கடத்தினேன், மாந்திரிகவாதியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து மந்திரம் போட்டு ஜெனியை கண்ட்ரோலில் கொண்டு வர வச்சு நான் கடத்திட்டேன், ஆக்சுவலாக நீ வந்து உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கண்டிப்பாக போலீஸுக்கு போவேன்னு எனக்கு தெரியும், போலீஸுக்கு போனால் நான் மாட்டுவேன், அதனால தான் நான் வந்து மாந்திரிகவாதியை வச்சு
ஜெனியை அவனோட உடம்புல இருந்து அனுப்பிச்சிடலான்னு பார்க்குறேன். ஒழுங்காக நான் சொல்கிற பேச்சை கேட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு நம்ம மகேஷோட மனைவியும் போகிறாங்க. ஒழுங்காக இங்கே என்ன நடக்குதுன்றதை மட்டும் பாருங்கள், இல்லாட்டி இந்த துப்பாக்கியில் 3 குண்டு இருக்குது, 3 குண்டையும் பயன்படுத்த வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறான். இந்த ஒரு சுச்சுவேஷனில் மகேஷ் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது தப்புடா, அதனால் நம்ம சரண்டர் ஆகிறது தான் கரெக்டு, ஒழுங்காக சரண்டர் ஆகி சட்டப்படி நம்ம தண்டனை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் ஒத்துக்க மாட்டேன்றான். திடீர்னு சந்துரு கண் முழிச்சிடுறான். சந்துருவோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா அந்த மாந்திரிகவாதியை அட்டாக் பண்ணி போட்டுட்டு உடனே ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்துடுதுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியை பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறாரு. இந்த சண்டையில் பாண்டி இறந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம மகேஷோட உடம்புல இருக்கக்கூடிய ஜெனியோட ஆன்மா மறுபடியும் சந்துருவோட உடம்புக்குள்ள போயிருது. மகேஷோட மனைவியும் கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு என் பையனை விட்டுட்டு போயிரு, என் பையனை எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு சொல்ல, அப்பதான் வந்து ஜெனி சொல்லுது, ஆக்சுவலா நான் உங்களை கொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்போவோ கொண்டிருப்பேன், கையால இறுக்கி 2வது மாடியில் இருக்கக்கூடிய பொம்மையை தள்ளி விட்டு 3வது பெட்ஷீட்டை வச்சு இறுக்கி அப்படின்னு இந்த 3 முறையில் கண்டிப்பாக நான் கொண்டிருக்க முடியும். ஆனால் நான் பண்ணல, நான் வான் பண்ணணும் தான் நினச்சேன். என்னுடைய நோக்கம் என்னன்னா நீங்களே வந்து தப்பை உணர்ந்து சரண்டர் ஆகணும் அப்படின்றது தான். அந்த எண்ணம் வரணும் அப்படின்னு நினச்சேன், கடைசி வரைக்கும் வரல, ஆனால் கடைசி நேரத்தில் இப்போவாது வந்ததே. செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கோங்க, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி என்ன பண்ணுதுன்னா நம்ம சந்துருவோட உடம்புல இருந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஜெனியோட அம்மா அப்பாவையே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கடவுளாக வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போன மகேஷ்க்கும் பார்த்தீங்கன்னா குற்றம் வந்து கம்மி பண்ணப்படுது. ஏன்னா குற்றவாளி இறந்து போயிட்டாரு. அண்ட் இவங்க குற்றம் பண்ணதற்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாதனால குறைஞ்சபட்ச தண்டனையை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. தாத்தாவும் பார்த்தீங்கன்னா குணமாக வீட்டுக்கு வந்துட்டாரு. ஜெனி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த அநீதிக்கு சட்டப்படி இவங்க தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அது நினைச்சதை சாதிச்சிருச்சு. இத்தோட இந்த படமும் முடியுதுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.